ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நிறுவனமும் தனித்தனி நடத்தை கோட்பாடு அடிப்படையில் இயங்குகிறார்கள். அவர்களுடைய தேவையும் அந்த தேவையை பூர்த்தி செய்யும் விதமும் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும். பல மனிதர்கள் நான் சமூக சேவை செய்கிறேன் என்ற நோக்கில் அவர்களுடைய நடத்தை அல்லது அந்த நிறுவனத்துடைய தன்மை இவற்றை புரிந்து கொள்ளாமல் இவர்களுடைய நோக்கில் இவர்களுடைய மனத்திட்டத்தின் அடிப்படையில் செயல்பட்டு கடைசியில் தோல்வியடைந்து விடுகிறார்கள். ஆனால் காரணம் சொல்வதெல்லாம் அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று. உண்மையில் உளவியல் ரீதியாக பார்க்க போனால் நாம் தான் சாலையை பார்த்து கடக்க வேண்டும். சாலை நமக்காக இருக்காது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும், ஆனால் எதுவும் தெரியாது என்பதுதான் இன்றைய உளவியல் நிலை. நண்பர்களே, யானை பலம் தெரியாமல் இருப்பதால், அதனுடைய மதிப்பை உணராமல் இருப்பதால் அவற்றை கையேந்த பயன்படுத்தி விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு ஒன்று உள்ளது. அதேபோல் நாங்கள் உளவியல் ரீதியாக அந்த யானை அதில் பழக்கப்பட்டு விட்டது அல்லது இன்பம் கண்டு விட்டது என்று கூட கூறலாம். ஆகவே நாம் நம்முடைய சமூகத்தை புரிந்து கொண்டு நம்மை எவ்வாறு முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும், சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் பல்வேறு உளவியல் சார்ந்த வழிகாட்டல் மென்டாரிங் ப்ரோக்ராமை செய்து வருகிறது. சமுதாயத்துக்கு உழைக்கிறீர்கள், ஆனால் சமூகம் என்னை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. பலருக்கு உதவி செய்கிறேன், அவர்கள் யாரும் எனக்கு உதவி செய்ய வரவில்லை. ஆகவே பொருளாதார ரீதியில் வளர்ச்சியடையவில்லை என்று கவலைப்படுகிறீர்களா? உங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் இந்த வீடியோ பதிவில் சொல்லக்கூடிய தவறுகளை நீங்கள் செய்துள்ளீர்களா? அல்லது உங்களை அறியாமல் இதுபோன்ற தவறுகளில் நீங்கள் சிக்கிக்கொண்டு தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? சமுதாய பணியின் மூலமாக ஒரு மனிதர் சமூகத்துக்கு செய்யும் பொழுதுதான், சமுதாயத்தை வளர்த்தும் போதுதான், சமுதாய வளர்ச்சிக்கு பாடுபடும் பொழுதுதான் முன்னேற முடியும் என்று பலர் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி உழைத்தும் உங்களால் முன்னேற முடியவில்லையா? மக்கள் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் என்னுடைய வளர்ச்சியை பற்றி அவர்கள் எந்த விதமான கவலையும் கொள்வதில்லை, எந்த விதமான எனது முயற்சிக்கு உதவி செய்யவில்லை என்று மனதளவில் கஷ்டப்படுகிறீர்களா? இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதில் நீங்கள் எந்த பகுதியில் தவறிழைத்துள்ளீர்கள், எந்த பகுதி இந்த சமூகத்தோடு ஒன்றி போகவில்லை என்று ஒரு கணக்கிட்டு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கார்ப்பரேட் அட்வைசர் என்ற சிறப்பு துறையும் கார்ப்பரேட் ரெஃபரல் பார்ட்னர் என்ற சிறப்பு துறையும் உருவாக்கியுள்ளது. ஒரு தனி மனிதன நிறுவன தொழிற்சாலையினுடைய வளர்ச்சி என்பது அதனுடைய பொருள் ஈட்டும் முறையிலும் பொருள் ஈட்டுதலின் முடிவாக உள்ள பணத்தின் எல்லையில்தான் அது கணிக்கப்படுகிறது. ஒரு நிறுவனம் அல்லது தனி மனிதன் தொழிற்சாலை இயங்குகிறது, ஆனால் அதில் பொருளாதார வளர்ச்சி இல்லை என்றால் அங்கே பொருளாதார வளர்ச்சிக்கான பல்வேறு உளவியல் காரணங்கள் தான் உள்ளது. நாங்கள் பல ஆண்டுகளாக சமூகத்தோடு பல்வேறு சேவைகளை செய்து வருகிறோம். அதில் சமீபத்தில் கார்ப்பரேட் ரெஃபரல் ப்ரோக்ராம் என்பதை உருவாக்கினோம். அதோடு சேர்ந்து கார்ப்பரேட் அட்வைசர் என்கின்ற சிறப்பு துறையும் உருவாக்கினோம். இதில் ஏராளமான நண்பர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகளில் ஏமாற்றம் அடைந்து விட்டதாகவும், அதே போல பல்வேறு சூழ்நிலைகள் மாற்றமடைய முடியவில்லை என்றும் கேட்டுக்கொண்டார்கள். அதற்கான தனி மனித நடத்தை பகுப்பாய்வு எங்களுடைய எம்எஸ்கே என்கின்ற மைண்ட் செட் நாலேஜ் கோட்பாட்டின்படி ஒரு மனிதனுடைய மனம் என்பது அறிவினுடைய தொகுப்பு மற்றும் பழக்கத்தின் பதிவு. அவர்கள் பொருளாதாரத்தில் வெற்றியடையாததற்கான அல்லது பொருளாதாரத்தை பெற முடியாததற்கான நடத்தை கூறான பல்வேறு காரணங்களை பகுப்பாய்வு செய்தோம். அவற்றை அவர்களுக்கு நேரடியாக கொடுத்து விட்டோம். நண்பர்கள் பலர் வேண்டுகோளுக்கிணங்க இந்த செய்தியை யூடியூப் சேனலில் போட்டோம்னா நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்பதற்கு வசதியாக இருக்கும். காரணம், ஒரு தகவல் மனசில் தூண்டும் அளவிற்கு அது உருவாக வேண்டும் என்றால் அதை தொடர்ந்து சிந்தனையில் நிறுத்த வேண்டும், அது தொடர்ந்த எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனுடைய பதிவு தான் இது. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுடைய மனதில் உங்களுடைய தவறான அணுகுமுறை அல்லது உலகத்துக்கு சமூகத்துக்கு தேவையான சமூகம் நடந்து கொண்டிருக்கிற அணுகுமுறையோடு நாம் இணையவில்லையா என்ற கேள்வி நீங்கள் கேட்டு பாருங்கள். பெரும்பாலும்
மனித பண்புகள், அவர்களுடைய நடத்தைகளை பல்வேறு வகையில் நாங்கள் தரம் பிரிக்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய நடத்தைகளினுடைய முழுமையான தோற்றம் நமக்கு தெரியாது. அதனால தான் பெருநிறுவனங்கள் கார்ப்பரேட் மென்டாரிங் என்ற ஒரு சிறப்பு துறையை வைத்துள்ளது. அந்த துறையை நாங்கள் செய்து வருகிறோம். செயல்பாடுகளை பகுப்பாய்வு செய்து அந்த செயல்பாடு எதை நோக்கி நகர்கிறது என்பதை கண்டறிவது தான் இந்த மென்டாரிங் ப்ராசஸில் ஒன் ஆஃப் த காம்பனண்ட். அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களும் தான் தோல்வி அடைந்ததாக சொல்வது அல்லது தான் சமூகத்துக்கு சரியான முறையில் ஒத்துப்போகவில்லை அல்லது சமூகம் என்னோடு ஒத்துவரவில்லை என்று சொல்வதற்கான சில காரணங்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணங்கள் அடிப்படையில், அதாவது மனப்பதிவு அடிப்படையில் செயல்படுவார்கள். சிலருடைய மனப்பதிவு கேர் கிவர் என்கின்ற ஒரு மனப்பான்மையில் இருக்கும். அவர்கள் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு தன்னுடைய கவனத்தை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் சில நாள் கழித்து தான் தெரியும், நாம் இவ்வளவு கவனத்தை கொடுக்கிறோம், நம்மளை பற்றி யோசிக்காத ஒருவரோடு நாம் இவ்வளவு கவனத்தை வைத்திருக்கிறோமே என்ற ஒரு குற்ற உணர்வு ஏற்படும். அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது அவர்களுக்கு நிகழும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 50 வயதை தாண்டியிருப்பார்கள். அதற்கடுத்து ரெஸ்கியூவர் என்கின்ற ஒரு பண்பு. இவர்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஏதாக இருந்தாலும் உடனடியாக போய் அதனுடைய நடத்தைகளில் பங்கேற்று கலந்து கொண்டு அந்த பிரச்சனையை மீட்டு விடுவார்கள். பல நேரங்களில் அந்த மீட்டுக்கு பின் யாரை அவர்கள் மீட்டெடுத்தார்களோ அவர்களும் கூட இவர்களை குற்றம் சொல்வதற்கொண்டு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இவர்களுடைய மனதில் எது பதிவாகி இருக்கிறது என்று சொன்னால், எங்கு பிரச்சனை இருந்தாலும் அங்கே சென்று அதை தீர்த்து விடுவார்கள். ஆனால் தீர்த்ததுடைய விளைவாக அவர்களுக்கு பல நேரங்களில் கெட்ட பேர் உருவாகும். அல்லது இவர்களெல்லாம் ஏன் இப்படி செய்கிறார்கள், ஏதோ ஒரு காரியம் இருக்கும் அல்லவா, காரணம் இருக்கும் அல்லவா என்று பின்னாளில் பேசக்கூடிய, பின்புறத்தில் பேசக்கூடிய மனிதர்களும் இருப்பார்கள். அதற்கடுத்து இந்த வாரியர்ங்கிற ஒரு டைப். இவர்கள் எங்கே போனாலும் இது சரியில்லை, நீங்கள் ஏன் இப்படி தப்பு பண்ணுறீங்க, இது நீதிக்கு முரணானது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். இந்த வாரியருங்கிறது 2 வகையான சண்டை இருக்கும். ஒன்று உள் போராட்டம், இன்னொன்று வெளி போராட்டம். மனசுக்குள்ளேயே ஏன் இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். வெளியில் இருக்கிறவர்களை பார்த்து அடிக்கடி திருத்தி கொண்டே இருப்பார்கள். ஆனால் திருத்தப்படக்கூடிய நபர்கள் இவர்கள் மீது வெறுப்புணர்வுக்கு ஆளாவார்கள். ஏன்னால் அவர்களுக்கு அதுதான் பழக்கமான விஷயம். அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் கேட்கலாம், இப்போ சமூகத்தை திருத்துவது தப்பா என்று. சமூகத்தை எப்படி திருத்த வேண்டும் என்று முறைப்படி திருத்தவில்லை என்றால் அந்த திருத்தக்கூடிய நபர்களே நம்மளை பாதிப்புக்குள்ளாக்கி விடுவார்கள் என்பதுதான் உண்மை. அதற்கடுத்து சீக்கர் என்று சொல்கிறோம். இவர்கள் எப்போவுமே புதிய செய்திகளை தேடிக்கொண்டே இருப்பார்கள். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கிறது, அது ஞானம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்பார்களே தவிர தனக்கு தேவையான விஷயத்தை தேட மறுப்பார்கள். அப்படி ஒன்று சொன்னால் இதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய மனித மனப்பான்மையில் பலர் இருப்பார்கள். அடுத்த டைப் அஃபெக்ஷனேட் பீப்புள். இந்த அஃபெக்ஷனேட் பீப்புள் என்று சொல்லக்கூடியவங்க எப்போவுமே அடுத்தவர்கள் மீது ஒரு அன்பாகவும் அதே சமயத்தில் தொடர்புடையமாகவும் இருப்பார்கள். அவர்கள் மீது கருணையுடன் நடந்து கொள்வார்கள். அவர்களோடு உணர்ச்சி சார்ந்த ஒரு தொடர்பை வைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின் இவர்கள் யார் மீது அன்பு வைத்தார்களோ அவர்கள் வேறொருத்தர் மீது அன்பு வைத்திருப்பார்கள். அப்பொழுதுதான் நாம் ஏன் ஏமாந்து விட்டோம் என்கின்ற உணர்வு ஏற்படும். அடுத்த ஒரு கேட்டகரி என்னன்னா, மாயத்தை நம்பக்கூடியவர்கள், மெஜிஷியன் டைப் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க என்ன செய்வாங்கன்னா, கடவுளையே இருந்துட்டு இருப்பாங்க. உண்மைக்கு மாற்றமான விஷயங்கள் இருப்பாங்க. அவர்களுடைய கற்பனை அதிதீவிரமாக இருக்கும். இப்போ சமீபத்தில் எங்களுக்கு ஒரு கால் வந்தது. நாங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிறுவனத்தில் எங்களுடைய உளவியல் நிகழ்வை நடத்தும் பொழுது அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஒரு பெண் தன்னுடைய மகன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதாகவும் அவன் எப்பொழுதே தன்னுடைய பேருக்கு பின் ஐஏஎஸ் என்று எழுதி கொண்டிருப்பதாகவும் சொன்னார்கள். அந்த சமயத்தில் மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட அறிவு பரப்பப்பட்டது என்று சொன்னால், பாசிட்டிவ் திங்கிங் என்கின்ற வார்த்தைகள் பரப்பப்பட்டது. அதாவது தனக்கு சாதகமான சிந்தனையை உருவாக்குவது என்று. இவர்களும் சந்தோஷமாக சொன்னார்கள். ஆனால் 15 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் தெரிகிறது, அந்த குறிப்பிட்ட அந்த பெண்ணுடைய மகன் எந்த வேலைக்கும் போவதில்லை. தற்போது பல்வேறு விதமான பழக்கங்களுக்கு அடிமையாகி வேலைக்கு செல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று. இதிலிருந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், பாசிட்டிவ் என்கின்ற தனக்கு சாதகமான நேர்மறை அப்படிங்கிறது ஒன்று, உண்மையான ரியாலிட்டி என்பது ஒன்று.
நாம் ரியாலிட்டியின் பக்கம், மெய்நிலையின் பக்கம் செல்லாதவாறு தான் பல தகவல்கள் நம்மளை முடக்கடிக்கிறது, மடக்கி வைக்கிறது. ஆகவே உண்மை நிலைக்கு போக வேண்டும். இப்படிப்பட்ட பலர் கற்பனையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதுவும் மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கும். அதற்கடுத்து ஜெஸ்டர் அப்படிங்கிற ஒரு டைப். எப்பவுமே தமாஷா ஜாலியாக பேசிகிட்டே இருப்பாங்க, சிரிப்பு வர மாதிரியே பேசுவாங்க. அவங்களுடைய பெரும்பாலான வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஜாலின்னு இருப்பாங்க. இவர்கள் பொருள் ஈட்டினாலும் இவர்களுக்கு நிம்மதி இருக்காது. பல சூழ்நிலைகள் மனபாதிப்பு, பதட்டம் இப்படி வந்து கொண்டே இருக்கும். இவங்க சமூகத்தோடு சுயநலத்துக்காக பழகுவார்கள், அதாவது தன்னுடைய ஜாலிக்காக பழகுவார்கள். இவர்களும் தோல்வியடைந்து விடுகிறார்கள். அதுக்கடுத்து இந்த சேஜுங்கிற முனிவர் டைப். இவங்க எப்போ பார்த்திங்கனாலும் இந்த உலகத்தை பற்றி பேசவே மாட்டாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா மாய காட்சிகளை, மாய உலகத்தை பற்றி பேசி கொண்டிருப்பார்கள். இவர்கள் அதுக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா விளக்கம் கொடுப்பார்கள். இப்படியும் ஒரு சில டைப் இருக்காங்க. இன்னொரு டைப் இருக்காங்க, இவர்கள் ஆன்மீகம் என்ற பெயரில், அதில் மைஸ்டிக் பீப்புள்னு சொல்லுவாங்க. இவங்க பார்த்திங்களா, இவங்க இன்னொரு விஷயம் இருக்குது, உண்மையை தேடுகிறேன்னு சொல்லி இவர்கள் இதுக்குள்ளேயே வாழ்வார்கள். அதற்கடுத்த டைப் என்னென்னா பிளேமர். எப்பொழுதும் சமூகத்தையோ மற்றவர்களையோ குறை சொல்லி கொண்டு திட்டிக் கொண்டு இருப்பார்கள். இன்னொன்று கம்ப்ளைண்டர். அவர்கள் மீது கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னொரு டைப் என்னென்னா அவங்க எதையும் நம்புவார்கள், அதே போல் எதையும் செய்ய மாட்டார்கள். எல்லாம் நடக்கும் என நம்புவார்கள், எதையும் செய்ய மாட்டார்கள். இது ஒரு டைப். அதற்கடுத்து டைரக்ட் மணி ஹண்டர்னு சொல்கிறோம். இவங்க நேரடியாக பணத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. இவர்களிடத்தில் பணம் வருவதற்குண்டான செயல்முறைகள் எதுவும் செய்ய மாட்டாங்க, அது ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. பணம் கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை மட்டும் வைப்பார்கள். இது இன்னொன்று டைவர்ட்டர். அவர்கள் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் பிறரிடத்தில் இது பார்க்கவே இல்லை, எல்லாமே எனக்கு பிரபஞ்சம் கொடுத்தது என்பதாக சொல்லி டைவர்ட் பண்ணிடுவாங்க. உண்மை நிலையை மறைத்து விடுவார்கள். இது ஒரு டைப். இன்னொரு டைப் என்னென்னா இன்ஃபர்மேட்டிவ் டாக்கர். தகவலை நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த தகவலை சொல்லி பிறர் கேட்பதில் இவர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. தகவலை பேசுவதில் தனக்குத்தானே மகிழ்ச்சியை உண்டாக்கி கொள்வார்கள். அந்த தகவல் பெரும்பாலும் அட்வைஸாக இருந்து கொண்டிருக்கும். ஆனால் இவர்களுக்கு வளர்ச்சிக்காக இவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். அதுக்கு அடுத்த டைப் என்னென்னா சோஷியல் வேல்யூ சீக்கர்னு சொல்லுவோம். சமூகத்தில் தனக்கு ஒரு மதிப்பு வேணுங்கிறதுக்காகவே பல செயல்கள் செய்து கொண்டிருப்பார்கள், வளர்ச்சி இருக்காது. அதற்கடுத்து க்ரை அண்ட் கேப்சர் கேரக்டர்னு சொல்லுவோம். அழுது புலம்பி தன்னுடைய காரியத்தை முடித்துக் கொள்வார்கள், ஆனால் பிறருக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள். இப்படி ஒரு சில டைப். ட்ரீமர் டிவோட்டின்னு சொல்லுவோம். நிறைய கனவுகளை வைத்துக்கொண்டு இது எல்லாம் பிரபஞ்சம், கடவுள் நமக்கு செய்து கொடுப்பார் என்று இவர்கள் செய்யாமல் கடவுளிடத்தில் வேலை வாங்கும் முதலாளிகளாகவே இருப்பார்கள். மணி சை மைண்டுன்னு சொல்லுவோம். அதாவது தன்னுடைய சேவைக்கு பணம் கேட்பதில் வெட்கப்பட்டு கொண்டு அவர்களே கொடுப்பார்கள் என்று இருந்துவிட்டு அவர்கள் கொடுக்கவில்லை என்று சொல்லும் பொழுது, ஆகவே என்னை ஏமாற்றி விட்டார்களே என்று, பணம் தனக்கு கிடைக்கவில்லை என்று தனக்குள்ளே போராட்டம் நடத்தக்கூடிய நபர்கள். அதற்கடுத்து மணி ஹேட்டர். பணமெல்லாம் தேவையில்லைங்க, பணத்தை வச்சு என்ன செய்ய முடியுங்க அப்படின்னு சொல்லி பணத்தை உள்ளூர விரும்பி கொண்டு வெளிப்படையாக வெறுத்து கொண்டிருப்பார்கள். இவ்வளவுப்பட்ட ஆளுமை பண்புகள் இருக்கும் பொழுது அவர்களால் தனக்குள் இருக்கக்கூடிய போராட்டம் எது உண்மை என்று தெரியாமலேயே பலர் வாழ்க்கையை இழந்து விடுகின்றனர். இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா சரியான மென்டாரிங் என்கின்ற உளவியல் சார்ந்த மன அறிவு சீர்திருத்தம், செயல் சீர்திருத்தம் செய்வதற்குண்டான ஆலோசனையை எடுத்துக்கொள்வதில்லை. அப்படி எடுத்துக்கொள்ள யாரும் நம்முடைய கல்வி திட்டத்திலேயோ அல்லது சமூக திட்டத்திலேயோ யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. இது மேல்மட்டங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு உளவியல் வளர்ச்சி யுக்தி. பெரும்பாலான மனிதர்கள் நான் அசர்ட்டிவ் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. எப்பவுமே தான் எதையும் கேட்பதற்கு கேட்டால் தப்பாக நினச்சிக்கோங்களோ, எது கேட்கணும் அதுவாக வரும் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே பதிலை சொல்லி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எந்த சமயத்தில் நாம் செய்தது தவறு அல்லது முறையானது அல்ல என்று தெரியும்னா அவர்களுடைய 40-50 வயதில் தான் தெரியும். ஆனால் 50 வயதாக இந்த உலகத்தில் தன்னை பற்றி எப்படிப்பட்ட ஒரு முத்திரையை, எப்படிப்பட்ட முகத்தை காட்டியுள்ளார்களோ அந்த முகத்தை இவர்களால் உடனடியாக மாற்ற முடியாது. அந்த மாற்றத்திற்கான நிறைய பகுப்பாய்வு உளவியல் விதிகளை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். பலர் எந்த ஒரு வீடியோவை பார்த்தாலும் அதை ரசித்து விடுவார்கள். இன்றைக்கி பேச்சாளர்களுடைய வீடியோக்கள் அதிகமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு திரைப்படத்தை பார்ப்பதை போல இந்த பேச்சாளருடைய பேச்சை பார்த்து ரசித்து விடுகிறார்கள். ஆனால் எந்த தொழிலதிபரும்
அந்த பேச்சாளரை ரசிப்பதில்லை. அந்த மாதிரி பேச்சாளர்களை நடத்துகிறார்களே தவிர இவர்கள் தனக்குன்னு ஆலோசகரை வைத்துள்ளார்கள். அந்த ஆலோசகர் பேச்சாளர் அல்ல, அவர்கள் செயலாளர்கள். ஆகவே தனி மனித நிறுவன தொழிற்சாலை என்பது அறிவு சார்ந்த ஒரு தொகுப்பு. இதில் அறிவாளிகளை மட்டுமே தொழிலதிபர்கள் இணைத்துக் கொள்வார்கள், பேச்சாளர்களே அல்ல என்பது சாமானிய மக்களுக்கு புரிவதில்லை. இந்த தகவலை கேட்கும் பொழுது எனக்கு பணமெல்லாம் தேவையில்லை, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், எனக்கு இதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லை என்று உங்களுக்கு தோன்றினால் நிச்சயமாக உங்களுடைய அட்வைஸை உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். பணமே வேண்டாம் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அப்படி சொல்வீர்களா, அப்படி சொல்வார்களா என்ற கேள்வியும் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆகவே இந்த உலகம் நமக்கு சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. அமேசானில் எங்களுடைய புத்தகத்தை வெளியிட்டிருப்போம், சொல்வதும் சொல்லாததும் என்று. நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை விட சொல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும். அதுதான் நம்ம இயக்குகிறது என்பதை நாங்கள் கண்டறிந்து விளக்கியுள்ளோம். தனி மனிதனுக்கு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற அறிவு தொகுப்பு உள்ளதோ அதேபோல பெரு நிறுவனங்களும் தொழிற்சாலையும் இவ்வாறு தான் இயங்க வேண்டும் என்ற அறிவு சார்ந்த செயல்முறையை முன்கூட்டியே நிபுணர்கள் மூலமாக செயல் திட்டத்தை உருவாக்கி அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் செயல் மேலாண்மை, செயல் திருத்தத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். சாமானிய மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எந்தவிதமான செயல் திட்டத்தையும் எடுத்துக்கொள்வதில்லை. அதாவது வாழ்வாதாரத்தை நோக்கமாக கருதுகிறார்களே தவிர செயலை முறைப்படி எவ்வாறு செய்வது என்று திட்டமிட்டு அந்த திட்டத்தை நிபுணர்கள் மூலமாக முறைப்படுத்தி செய்வதில்லை. அது செய்யும் பொழுது அவ்வப்பொழுது ஏற்படக்கூடிய செயல் மாற்றங்களையும் செயல் திருத்தத்தையும் ஏற்படுத்தி கொள்வதில்லை. அறிவு என்பது ஒரு பொதுத்தன்மையாக இருந்தால் அதை ஆற்றல் என்கின்ற செயலாக மாற்றுவதுதான் எங்களுடைய MSK உளவியல் கோட்பாடு. தொழிலதிபர்கள் இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய லிஸ்ட் போடக்கூடிய பிஹேவியரில் இருக்கிறாங்களா, அல்லது இந்த மாதிரி வேலைகளை தொழிலதிபர்கள் செய்ய மாட்டார்களா அல்லது செய்யக்கூடாதா என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். தொழிலதிபர்கள் தங்களுடைய தொழில் அல்லது சேவையின் மூலமாக பொருள் ஈற்றி அதை கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற செயல் திட்டத்தின் மூலமாக, அதாவது பெருநிறுவன சமூக பங்களிப்பு என்கின்ற செயல் திட்டத்தின் மூலமாக அவர்கள் செயல்படுத்தி விடுகிறார்கள். அதாவது பொருளை ஈட்டி அந்த பொருளாதாரத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து அந்த செயலை செய்து விடுகிறார்கள். சாமானிய மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை, வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு பதிலாக இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு பின்னாளில் நான் ஏமாந்து விட்டேன், எனக்கு பொருளாதாரம் வரவில்லை என்று தங்கள் மீது குறைபட்டு கொண்டும் அல்லது கடவுள் மீது குறை சொல்லிக் கொண்டும் அல்லது விதியின் மீது பழியை போட்டுக்கொண்டும் வாழ்கிறார்கள். நாங்கள் பல ஆண்டு காலமாக இந்த உளவியல் சேவையில் பல நிறுவனங்களோடு, பல தொழிலதிபர்களோடு, பல நாடுகளில் நாங்கள் பயணித்திருக்கிறோம். அதிலிருந்து நாங்கள் கண்டறிந்த உண்மைகளை மக்களுக்கு எங்களுடைய MSK லைவ் டிவி என்கின்ற யூடியூப் சேனலில் வெளிப்படுத்தி வருகிறோம். சமீபத்தில் நாங்கள் இந்த கார்ப்பரேட் ரெஃபரல் பார்ட்னர் அண்டு கார்ப்பரேட் அட்வைசர் என்ற சிறப்பு துறையை உருவாக்கியுள்ளோம். நண்பர்களே, இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய இந்த செயல்கள் உங்களுடைய அறிவு பயணத்தில் இருக்கிறதா, அது எவ்வாறு உங்களை தடைப்படுத்தியது என்ற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். இதிலிருந்து மீண்டு வர ஆசையா என்ற கேள்வியும் கேட்டு பாருங்கள். அதாவது மனிதர்கள் இருவகை, ஒன்று தொழிலதிபர்கள், இன்னொன்று தொழிலாளிகள். தொழிலாளிகள் எப்போவுமே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அல்லது பழக்கப்பட்ட அறிவில் தான் பயணிப்பார்கள். தொழிலதிபர்கள் யூனிவர்சல் நாலேஜ் என்கின்ற பொது உலகம் எவ்வாறு நடந்து வருகிறது என்ற அடிப்படையில் அந்த துறை சார்ந்த நிபுணர்களை தன்னுடைய சேவைக்கு துணையாக வைத்துக்கொண்டு அவர்கள் செயல்படுவார்கள். தொழிலதிபர்களுடைய திறன் என்பது சமூகத்துக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை தங்கள் பொருளாதாரத்தின் மூலமாக செய்து விடுவார்களே தவிர அவர்கள் நேரடியாக செய்ய மாட்டார்கள். ஆனால் நேரடியான பார்வையில் இருக்கும், நேரடியான அவர்களுடைய மேற்பார்வையில் இருக்கும். ஆனால் நேரடியாக அவர்கள் இயங்க மாட்டார்கள். ஆனால் சாமானிய மக்கள் தங்களுடைய வாழ்நாளை பல்வேறு கோணங்களில் வீணாக்கி விடுகிறார்கள் என்பதை நாங்கள் கண்டறிந்தோம். அப்போ சாமானிய மக்களை உருவாக்குவது நல்லதா அல்லது தொழிலதிபரை உருவாக்குவது நல்லதா என்கிற போது, ஒரு தொழிலதிபரை உருவாக்கிவிட்டால், தொழில் நிறுவனத்தை சிறப்பாக்கிவிட்டால்
தொழிலதிபருக்கும் தொழிலாளிக்கும் இடையுள்ள பிரச்சனைகளை கண்டறிந்து அதை மாற்றி அமைத்து விட்டால் இருவரும் நலம் பெறுவார்கள் என்பதுதான் எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாடு. நண்பர்களே, உங்களுடைய வாழ்நாள் எப்படியெல்லாம் கழிந்தது என்பதை விட இனிமேல் எப்படி கழிக்க வேண்டும், எப்படி பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்று விழிப்புணர்வு செய்தில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அப்போ தொழிலதிபருடைய சிறப்பு தன்மை என்றால் சர்வைவல் ஃபிட்னஸ் என்று சொல்கிறோம். அதாவது வாழும் திறனை பொருத்தப்பாடோடு அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளுதல். வாழும் திறன் என்றால் என்ன? தான் வாழ்ந்து கொண்டு வாழ வைப்பது. தான் வாழும்போது தன் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும் செய்யாமல் சமூகத்துக்கு என்ன தேவை என்பதை செய்து கொண்டு அதன் மூலமாக தான் வாழுதல். அந்த தான் வாழக்கூடிய செல்வத்தில் மீண்டும் சமூகத்துக்கு திருப்பி கொடுத்தல். இதுதான் தொழிலதிபருடைய உளவியல் கோட்பாடாக உள்ளது. பலர் தங்களை சமூகத்தில் எப்படி இனங்காட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், சமூகத்துக்கு உழைப்போர் போலவும் பணம் தேவையில்லை என்ற போதும் சமூக சேவகர் போலவும் தனக்கு பணம் தேவையில்லை என்ற உணர்வோடும் பிறரிடத்தில் நான் நன்மதிப்பை பெறுவதற்காக சமூகத்தில் நன்மதிப்பை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுகிறோம் என்ற வெளிப்பார்வையில் பல்வேறு சுய இழப்புகளை செய்து விடுகிறார்கள். இதை பற்றி பல உளவியல் கோட்பாடுகள் உள்ளன. பலர் 40 வயதில் இறந்து விடுகிறார்கள், 80 வயதில் புதைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அவர்கள் 40 வயதாகும் பொழுதுதான் தங்களுக்கு உண்மை தெரிகிறது. ஆனால் அந்த உண்மையை இவர்களால் திருத்தி அமைக்க முடியவில்லை. காரணம், இவர்கள் தங்களுடைய முகத்தை இவ்வாறு தான் உலகத்தில் காட்டியுள்ளார்கள். அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நான் என் முகத்தை எப்படி மாற்றுவது என்பது. அதுக்கு தான் நாங்கள் பிராண்டிங்னு சொல்கிறோம். பர்சனல் பிராண்டிங், இண்டஸ்ட்ரியல் பிராண்டிங், சர்வீஸ் பிராண்டிங், அதே மாதிரி பிஸ்னஸ் பிராண்டிங் என்று சொல்கிறோம். ஸோ இதன் மூலமாக அவர்களுடைய முகத்தை மாற்றி அமைத்து, அதாவது இந்த உலகத்தில் தங்களை எப்படி காட்டியுள்ளார்களோ, எப்படி குறியீடாக காட்டியுள்ளார்களோ. நீங்கள் உங்கள் நண்பர்களிடத்தில் அல்லது மற்றவர்களிடத்தில் உங்களுடைய வாழ்க்கை குறியீட்டை பற்றி கேட்டுப்பார்கள். அவர்கள் பல நேரங்களில் சொல்ல தெரியாது அல்லது சொல்ல முடியாது, சொல்ல மாட்டார்கள். அதை நாங்கள் பகுப்பாய்வு செய்தது போல் தான் தெரிகிறது. பல பேர் தங்களுடைய வாழ்க்கை என்கின்ற குறியீட்டை ஒரு சமூக சேவகர் என்ற பெயரில் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து கொள்கிறார்கள். அல்லது நாம் செய்வது மிகப்பெரிய நல்ல செயல் என்ற பெயரில் தன் குடும்பத்தை கவனிக்காமல் இருந்து விடுகிறார்கள். இப்படியெல்லாம் பல்வேறு குறியீட்டில் தங்களை அறியாமலேயே வெளிப்படுத்தி கொண்டு வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டுதான் நீங்களும் எங்களோடு இணைந்து ஒரு சமூகத்தில் உங்களையும் வளர்ச்சியுடையவராக மாற்ற முடியும், பிறரையும் வளர்ச்சியுடையவராக மாற்ற முடியும். நாம் வளரும் பொழுதுதான் நாம் வளர்கிறோம், வளர்த்தும் போது தான் வளர்கிறோம் என்பதுதான் எங்களுடைய உளவியல் கோட்பாடு. நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். இதில் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களை அறியாமல் சமூகத்துக்கு முரணான வழியில் செய்துள்ளீர்கள், அல்லது உங்களை அறியாமல் சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்றாமல் எவ்வாறு வழிப்பாதை மாறியுள்ளீர்கள் என்று பாருங்கள். இதில் வயது வித்தியாசம் என்பது இல்லை. அதேபோல் யார் குற்றவாளி, யார் சரியானவர் தவறானவர் என்ற கேள்வியும் இல்லை. நாம் இனிமேல் மறுசீரமைத்து நாம் வாழ்வதற்கு பிறரை வாழ வைக்க வேண்டும். பிறரை வாழ வைத்தல் மூலமாக நாமும் நம் சமூகமும் நம் குடும்பமும் வாழ வேண்டும். இதுதான் எங்களுடைய உளவியல் கோட்பாடு. அதனால் நண்பர்களே, இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அறிவை ஆற்றலாக மாற்றும் பொழுது அது செயலாக மாறுகிறது. அந்த செயல் இருவரையும் சமநிலைப்படுத்தி வெற்றியை உருவாக்க வேண்டும். அதுதான் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. தொழிலதிபர்கள் அவ்வாறு தான் செயல்படுகிறார்கள். சாமானிய மக்கள் அந்த உணர்வு இல்லாமல் வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள் என்று நாங்கள் விழிப்புணர்வு செய்கிறோம். இந்த சமூகத்துக்காக தன்னை உழைப்போராக காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள், சமூக போராளிகளாக, சமூக நலன் விரும்பிகளாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் தன் குடும்பத்துக்கு எதுவுமே செய்வதில்லை என்பதுதான் இறுதியில் நாங்கள் தெரிந்து கொண்ட உண்மை. தன் குடும்பம் கஷ்டப்படும் பொழுது கூட இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நான் பிறருக்கு நல்லது செய்து விட்டேன், எனக்கு நல்லது வந்துவிடும் என்கிறார்கள். இன்னும் சிலர் நான் நல்லது செய்தேன், ஏன் எனக்கு கெட்டது நடக்குது என்று கேட்கிறார்கள். நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால், சிங்கம் பசியோடு இருக்கும் பொழுது நீங்கள் இரையை கொண்டு போனால் அந்த சிங்கத்துக்கு இரை கொண்டு வருவர் வேறு, இறை வேறு என்பது தெரியாது. முழுமையாக இருவரையும் சாப்பிட்டு விடும் என்பதுதான் உலக உண்மை. ஆகவே உங்களுடைய குடும்பத்தினருக்காக நீங்கள் உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு சமூகத்துக்கு பலன் தர வேண்டும். சமூகத்துக்கு பலன் என்ற பெயரில் உங்கள் குடும்பத்துக்கு உழைப்பை நீங்கள் கொடுக்கவில்லை, உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்தவில்லை என்றால் நீங்கள் சாமானிய மக்களாக இருக்கிறீர்கள். இந்த பேருண்மையை புரிந்தவர்கள் தான் தொழிலதிபராக மாறுகிறார்கள். அந்த தொழிலதிபர்கள் பெரும்பாலும் அடுத்த சந்ததி அளவுக்கு தங்களுடைய தொழில் துறையை விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சில நிறுவனங்களுக்கு உளவியல் ஆலோசனை வழங்கி வருகிறோம்.
செயலியல் ஆலோசனை வழங்கி வருகிறோம். அந்த நிறுவனங்கள் 120 ஆண்டுகள் ஆகிறது, சில கம்பெனிகள் 250 ஆண்டுகளாக செய்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய செயல் திட்டம் எவ்வாறு இருக்கிறது என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். பெரும்பாலும் நம்முடைய குழந்தைகளுக்கு படிக்கும் பொழுதே ஒரு தவறான ஒரு செய்தியை மனதில் பதிவு வைத்து விடுகிறோம். படித்தால் நல்ல வேலை கிடைக்கும். அப்படி என்றால் நல்ல தொழிலதிபரை யார் உருவாக்குவது என்ற கேள்வி எங்களுக்கு வந்தது. தொழிலதிபரை உருவாக்கினால் தொழிலாளிக்கு என்ன செய்வது என்ற கேள்வி நீங்கள் கேட்டால் நீங்களும் சாமானிய மக்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சடங்கு பழக்க வழக்கத்தில் தனக்கென்று ஒரு கோட்பாடை வைத்துக் கொள்வார்கள். இந்த சடங்கை செய்தால் போதும், தொழில் வெற்றியாகிவிடும், சேவை வெற்றியாகிவிடும், உற்பத்தி பெருகிவிடும், பணம் பெருகிவிடும் என்று. பிரபஞ்ச விதி என்னவென்றால், நீங்கள் இயற்கையின் வழிமுறைகள் செய்தால்தான் அது செயல்படுமே தவிர இயற்கை வழிபாடாக செய்தால் அது செயல்படாது. வழிமுறைகள் உள்ளன. அதுதான் பழங்காலத்திலேயே இயற்கை வழிமுறை என்பது அது மக்களால் இயற்கை வழிபாடு என்று தனக்கு சாதகமாக உருவாக்கி கொண்டார்கள். பலருக்கு தொழிலதிபராக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் தொழிலதிபர்கள் செய்யும் தொழில்நுட்ப செயல்நுட்ப மனிதநுட்ப வேலைகளை செய்ய விரும்பவில்லை அல்லது செய்ய தெரியவில்லை. ஆனால் பணத்தை முதலீடு செய்தால் பணம் வந்துவிடும் என்ற தவறான கோட்பாட்டில் பண இழப்பை ஏற்படுத்துகிறார்கள். அது குடும்பத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பாக மாறிவிடுகிறது. பலருக்கு தன்னுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக் கொள்ள செயல் ஆலோசனை எடுக்க வேண்டும் என்று தெரிவதில்லை, அதை விரும்புவதில்லை. கேட்டால் எனக்கு எல்லாம் தெரியும் என்று இருக்கிறார்கள். இது போன்ற நடத்தை உள்ளவர்களை அக்னோசியா என்கின்ற ஒரு உளவியல் பாதிப்பு. இவர்கள் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள எந்த விதமான செயல் ஆலோசனையும் விரும்ப மாட்டார்கள். இவர்களுடைய வாழ்க்கை என்பது இவர்களை பொறுத்தளவு இவர்களுடைய நோக்கத்துக்கு பணத்தை செலவு செய்தல் தான் என்று நினைத்து கொண்டு குடும்பத்துக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சர்வைவல் ஃபிட்னஸ் என்பது உங்களுடைய வாழ்க்கையை இயக்கும் அறிவை சமூக தேவைக்கேற்ப மறுசீரமைத்து மீண்டும் மீண்டும் செயல்மாற்றத்துக்கு உட்படுத்தும் பொழுது அவை பொருளாதாரமாக பரிணமிக்கும். அறிவு என்கின்ற அறிவை ஆற்றலாக மாற்றுவதற்கு செயல்பாடு தேவை. அறிவை செயல் மூலம்தான் ஆற்றலாக மாற்ற முடியும். அறிவை தகவலாக மாற்றிக்கொண்டு அல்லது தகவலை அறிவென்று நினைத்து கொண்டு தங்களுடைய வாழ்நாளை பலர் வேடிக்கையாக்கிக் கொள்கின்றனர். இன்னும் சிலர் பேசுவதை அறிவு என நம்புகிறார்கள். தகவலை வெளியே சொல்வது ஆற்றல் என்று சொல்கிறார்கள். உண்மையில் அறிவை செயலாக மாற்றி அந்த செயலை பணமாக மாற்றி அதன் மூலம் சமூகத்தை முன்னேற்றுவதுதான் உளவியல் ரீதியாக பக்குவமடைந்தவர்களுடைய செயல்நிலை. பணக்காரர்கள் ஏழை இடத்தில் வேலை சொல்வதை திறமையாக கருதுகிறார்கள். ஏழைகள் பணக்காரரிடத்தில் வேலை செய்வதை பெருமையாக கருதுகிறார்கள், அதுவும் இலவசமாக என்ற குற்றச்சாட்டை பலர் எங்களிடத்தில் கூறி இதற்கான உளவியல் விளக்கங்களை கேட்டார்கள். இதே போல் நாங்கள் பணக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய வசதி படைத்தவர்களிடத்தில் ஒரு கள ஆய்வை மேற்கொண்டோம். நீங்கள் வசதி குறைவானவர்களிடத்தில் வேலை அதிகமாக வாங்குகிறீர்கள், ஆனால் அவர்களுக்கு பின்புலத்தில் எந்த உதவியும் செய்வதில்லையே ஏன் என்ற கேள்வியை கேட்டோம். அதற்கு அவர்கள் கூறிய பதில்தான் மிகவும் பொருத்தமாகவும் ஆச்சரியமாக இருந்தது. எங்களிடத்தில் அவர்கள் நாங்கள் இட்ட கட்டளையை அவர்கள் செய்து முடிப்பதில் ஆர்வமாக இருக்கிறார்கள். அதே சமயத்தில் அவருடைய வாழ்வாதாரத்துக்காக எந்த உதவியும் கேட்க விரும்பவில்லை, கேட்கவும் இல்லை. ஆனாலும் எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. நட்பு அடிப்படையில் இந்த வேலையை செய்கிறார்கள் அல்லது எங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறார்கள். இவர்களுக்கு பண அடிப்படையில் நான் ஏதாவது வெகுமதியை கொடுத்து விட்டால் உங்களுடைய பணத்துக்காக நான் வேலை செய்யவில்லை, அன்புக்காகத்தான் வேலை செய்தேன் என்று சொல்லிவிடுவார்களோ என்ற அச்சம்தான் பல நேரங்களில் அவர்களிடத்தில் நாங்கள் எந்த பொருளாதார வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்தை உருவாக்குவதை தடுக்கிறது என்று சொன்னார்கள். அதற்கேற்ப பல உதாரணங்களை சொன்னார்கள். நாங்கள் இப்படி பலருக்கு அவர்கள் செய்த வேலைக்கு என்று அல்லாமல் அவர்களுடைய குடும்ப அல்லது அவருடைய வேலைவாய்ப்பு பற்றி ஏதாவது செய்ய வேண்டும் என்று முற்பட்டு சிலரிடத்தில் நான் தொடர்பு கொண்டபோது நான் உங்களுக்கு செய்வது என்பது ஒரு விருப்பமாக கருதுகிறேன் என்று கூறிவிட்டார்கள். ஆகவே இந்த நிலையில்தான் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்வதை நாங்கள் தவிர்த்து கொண்டோம் என்று கூறினார்கள். இன்னொரு வகையில் நாங்கள் கள ஆய்வு செய்தோம். எவ்வளவு தூரம் அவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், ஆனால் அவர்களிடத்தில் உதவியை நீங்கள் ஏன் கேட்டு பெறுவதில்லை,
அல்லது உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான ஏன் உதவியை பெறுவதில்லை என்று கேட்டால், நாங்கள் அவர்களுக்கு செய்வதென்பது ஒரு புண்ணியமாக கருதுகிறோம். நாங்கள் எதற்கு கூலி வாங்க வேண்டும்? அதில் எங்களுக்கு விருப்பமில்லை. அப்படி கூலி கொடுப்பதாக இருந்தால் நாங்கள் அவருடைய தொடர்பை துண்டித்துக் கொள்வோம் என்று கூறினார்கள். இன்னும் ஒரு சிலரிடத்தில் நாங்கள் கேள்வியை கேட்டோம். நீங்கள் ஏன் அவர்கள் செய்யக்கூடிய அவர்களுக்கு வேலை செய்துவிட்டு எந்த ஊதியத்தை வாங்குவதில்லை என்றால், நாங்கள் பணத்துக்காக எதுவும் செய்யவில்லை, புண்ணியத்துக்காக செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதேபோல் அந்த செல்வ மனநிலையில் உள்ளவர்கள் பெருநிறுவன அதிபர்களிடத்தில் நீங்கள் ஏன் அவர்களுடைய வேலைக்கு மதிப்பளித்து பொருளாதார உதவியை செய்யவில்லை என்று கேட்டால், அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய பதில் இன்னும் ஆச்சரியத்தை தருகிறது. சிலருக்கு எங்களோடு பணியாற்றக்கூடியவர்களுக்கு, எங்களுக்கு உதவிகரமாக உள்ளவர்களுக்கு நாங்கள் பொருளாதார உதவிகளை செய்யும் பொழுது அவர்கள் திருப்பி உங்களுடைய பணத்தை வைத்து எங்களை விலைக்கு வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டீர்களா என மூஞ்சில் அடித்த மாதிரி கேட்டுவிட்டார்கள். இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்திவிட்டது. ஆகவே அவர்களை நாம் சிரமப்படுத்தக்கூடாது என்ற முடிவுக்கு நாங்கள் வந்துவிட்டோம். அவர்கள் எங்களோடு இருப்பதை விரும்புகிறார்கள், நாங்கள் வேலை சொல்வதை அவர்கள் செய்து முடிப்பதில் விரும்புகிறார்கள் என்று நாங்கள் கருதி கொண்டோம். அதுதான் உண்மையாக இருக்கிறது என்று கூறினார்கள். இன்னும் ஒரு சிலரிடத்தில் கேட்கும் பொழுது, அவர்களிடத்தில் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா என்றால் எதுவும் தேவையில்லை என்று சொல்கிறார்கள். அப்பொழுது நாங்கள் என்ன நினைத்து கொண்டோம் என்றால், அவர்கள் பொருளாதார ரீதியாக அனைத்து விஷயத்திலும் தன்னிறைவடைந்து விட்டார்கள். ஆகவே அவர்களுடைய நேரத்தை எங்களோடு செலவிடுவதை அவர்கள் விரும்புகிறார்கள். ஆகவே அவர்களுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவது ஒரு மிகப்பெரிய நல்ல காரியம் என்று நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். இப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் ஒரு சுய தடைகளோ அல்லது ஏற்படுத்தப்பட்ட தடைகளோ உள்ளது. இவை ஆரோக்கியமாக இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி பல கருத்துக்கள் இருக்கின்றன. இருந்தாலும் சமூகத்தில் என்ன நடக்கிறது என்பதை இருசாராரும் புரிந்து கொண்டால் இருவருமே நல்ல நிலையில் இன்னொரு சமூகத்திற்கு முன் உதாரணமாக மாற முடியும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நாங்கள் பதிவிடுகிறோம். MSK Mindset Knowledge. வெல்கம் டு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இன்றைய சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்காக, வாழ்வாதாரத்துக்காக ஒரு தொழில் அல்லது சேவை செய்ய வேண்டிய நிலை உள்ளது. சமீபகால ஆய்வில் நாங்கள் கண்டிருந்த உண்மை என்னவென்றால், 2 நிலைகளில் இருக்கிறவர்கள் முன்னேறுகிறார்கள். ஒன்று மேல்தட்டு, அதாவது உயர்நிலை சேவைகள், உற்பத்திகள், இது நிரந்தரமான வெற்றி. 2வது கீழ்நிலை. இன்றைய சமூக ஊடகங்களில் நீங்கள் பார்த்தால் மிக மோசமான பேச்சுவார்த்தைகள் மூலமாகவே பிரபலமாகக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். இவர்களும் வாழ்வாதாரத்தை மீறிய பொருளாதாரத்தை ஈட்டி விடுகிறார்கள். இது நிலையற்றது. இது சிறிது காலத்துக்கு பின் பயனுள்ளதாக இருக்கும் என நம்ப முடியாது. ஆனால் முதல் தர மனிதர்கள் கடினமான சமூக தேவைகளை புரிந்து கொண்டு, இந்த மனித இனம் எதை நோக்கி போகிறது, மனித இனத்தினுடைய தேவைகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு அது உற்பத்தி சார்ந்து சேவை சார்ந்து செய்யக்கூடியவர்கள் நிரந்தர வெற்றியாளராகவும் நிரந்தர தொழில் அதிபர்களாக, சேவை அதிபர்களாக அடுத்த சந்ததிக்கும் கூட தங்களுடைய சேவையை விட்டு செல்கின்றனர். ஆனால் மக்களுடைய அற்ப இன்பங்கள், கேளிக்கை இன்பங்களுக்கு தீனி ஓடக்கூடியவர்கள், கேளிக்கை இன்பத்தை விரும்புகிறார்கள் என்று நினைத்து தங்களுடைய வாழ்க்கையை கேளிக்கையாக மாற்றிக்கொண்டவர்களுடைய பொருளாதாரம் வளர்கிறது. ஆனால் அது வளர்ச்சி என்று சொல்ல முடியாது. இந்த 2 நிலையில் ஒரு மாறுபாடு இருக்கிறது. பல சமயங்களில் சிலருடைய வாழ்வாதாரத்தை மாற்றி பார்க்கும் பொழுது, சாதாரண நகைச்சுவையாக செய்து கொண்டிருந்த கலைஞர்களுடைய குழந்தைகள் மிகப்பெரிய கலெக்டர் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளராக மாறுகிறது. இது ஒரு வகை. பல தொழிலதிபருடைய குழந்தைகள் அவர்களுடைய தொழில் சார்ந்த பொருளாதாரத்தை பெருக்காமல் அதை தவறான வழியில் பயன்படுத்தி பல்வேறு சமூகத்துக்கு முரண்பான போதை பழக்கமாக இருக்கலாம், அல்லது காதல் வலையாக இருக்கலாம், அல்லது உழைப்பில்லாமல் வெறுமனே காலத்தை கழித்து கொண்டு
பெற்றோர்களுடைய பணத்தை தீவிரமாக செலவு செய்து வாழக்கூடிய குழந்தைகளும் இருக்கிறார்கள். எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் சமூகம் நலன் கருதி பல பெற்றோர்கள், பெரும் தொழிலதிபர்கள் எங்களுடைய குழந்தைகள் நாங்கள் சம்பாதித்ததை அழித்துவிடும் என்று நம்பும் அளவுக்கு அவர்களுடைய நடவடிக்கை இருக்கிறது. இளம் வயதிலேயே காதல் பிரச்சனை, அதேபோல் இளம் வயதிலேயே பல்வேறு சமூகத்துக்கு முரண்பாடான பழக்க வழக்கங்கள் இருக்கிறார்கள். இதை எப்படி யாரிடத்தில் சொல்லி நீக்குவது அல்லது அவர்களை வழிப்படுத்துவது என்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையில் பலர் இருக்கிறார்கள். நாங்கள் பெருநிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை கொடுத்ததில் பெரும்பாலான நிறுவன தொழிலதிபர்களுடைய கவலை இதுவாகவே இருந்தது. எங்களை சந்தித்தவன் இப்படி ஒரு துறை இருக்கிறது, இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது எங்களுக்கு தெரியவே இல்லை என்று எங்களிடத்தில் ஆதங்கப்பட்டு, நீங்கள் ஏன் சமூக நலன் கருதி இது போன்ற செயல்பாடுகளை வெளி உலகுக்கு தெரியப்படுத்தக்கூடாது என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்ததற்கு இணங்கத்தான் கார்ப்பரேட் அட்வைசர் என்கின்ற புதிய ஒரு துறையை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உருவாக்கியுள்ளது. இதன் மூலமாக பெருநிறுவன தொழிலதிபர்களுடைய செகண்ட் ஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் தலைமுறையினருக்கு CEO ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்களை நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளோம். அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய சந்ததிகளுடைய பழக்க வழக்க நடத்தைகளை இந்த பெரு உலகம் புரிந்து கொள்ளும் அளவு, பெரு உலகம் விரும்பும் அளவு மாற்றி அமைப்பதற்காக கார்ப்பரேட் மென்டாரிங் என்கின்ற ஒரு சிறப்பு துறையையும் உருவாக்கியுள்ளோம். நண்பர்களே, நாம் வளர்வது என்பது ஒரு தனிப்பட்ட வளர்ச்சி. நம்மை சுற்றியுள்ளவர்களை வளர வைப்பது என்பதுதான் சமூக வளர்ச்சி. நாம் நம்மை சுற்றி உள்ளவர்களை வளர வைப்பதன் மூலமாகவே வெற்றியாளராக மாற முடியும். ஆனால் சமூகத்தில் கீழ்த்தரமான செயல்களை செய்து அவர்கள் ஒரு காலகட்டத்திலும் கூட திருந்துவதற்கு முயற்சிக்கிறார்கள், ஒரு சிலர் மட்டுமே. ஆனால் பலர் அந்த பேரின்பத்திலேயே கீழ்த்தரமான செயல்களை செய்து தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தியதாக சொல்லக்கூடிய அந்த செயல்களிலேயே அவர்கள் சிறிது காலத்தில் முகவரி இல்லாமல் முழுவதுமாக அழிந்து விடுகிறார்கள். ஆகவே ஒரு உளவியல் நிறுவனம் என்கின்ற முறையில் நாங்கள் இந்த இரண்டு பேரையும் முறைப்படுத்துவது நம்முடைய சமூக கடமை என்று சொல்கிறோம். அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்கிறோண்டு, சைக்கலாஜிக்கல் கன்சல்டேஷன் என்பது ஒரு சேவை அல்ல, அது சமூக பொறுப்புடைமை என்று சொல்கிறோம். அந்த பொறுப்புடைமையோடு நாங்கள் விருப்பமுள்ள பெருநிறுவனத்தை வழிநடத்தக்கூடிய நபர்களுக்கு எங்களுடைய சேவையை எடுத்து சொல்லி அவர்களை மென்மேலும் வழிப்படுத்த, நெறிப்படுத்த உலகளாவிய முறையில் கார்ப்பரேட் அட்வைசர் என்கின்ற சிறப்பு துறையை உருவாக்கியுள்ளோம். நண்பர்களே, உங்களுக்கு விருப்பம் இருக்கிறது என்றால் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். விருப்பம் இருக்கிறது, எனக்கு எப்படி செய்ய தெரியும், எப்படி நான் செயல்படுவது என்ற வழிமுறையை நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தருகிறோம். நண்பர்களே, நம்முடைய வாழ்நாள் எப்பொழுதும் சலிப்படையாமல், போரடிக்காமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் உயர்ந்த மனிதர்களோடு இணைய வேண்டும். நம்மை சுற்றி எப்படிப்பட்ட மனிதர்களோடு இணைந்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு கணக்கிட்டு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நாம் பல மனிதர்களோடு இணையும் பொழுது அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கை அல்லது எதிர்கால பயம், நிகழ்கால குற்ற உணர்வு, நிகழ்காலத்தில் உலகம் இப்படி இருக்கிறது என்ற ஒரு ஏளன பேச்சு, இப்படிப்பட்ட பேசக்கூடிய நபர்களோடு வாழக்கூடிய மனிதர்களை நாம் நிறையா பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து விடுபட்டு நம்முடைய வாழ்நாள் என்பது ஒரு புனிதமான ஒன்று. இந்த சிறப்பு வாழ்நாளை பிறருடைய வாழ்க்கையை சிறப்படைய வைப்பதற்காக நாம் உழைக்கும் பொழுது அது நம்மளுடைய டிஎன்ஏவை மட்டும் மாற்றுவது மட்டுமல்லாமல் நம்மளுடைய சந்ததிகளுக்கே அது முன்னுதாரணமாக மாறுகிறது. நண்பர்களே, பெரும்பாலான நிறுவனங்கள் தொழில் ரீதியாக ஒரு காலத்தில் வெற்றி நடை போட்டு, ஆனால் இரண்டாம் சந்ததிகள் என்ற அளவில் வரும் பொழுது அவைகள் தன்னுடைய அடையாளத்தை இழந்து விடுகிறது. எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் பிஸ்னஸ் பிராண்டிங் கன்சல்டன்சி என்பதையும் சிறப்பாகவே உருவாக்கியுள்ளது. அதேபோல் கார்ப்பரேட்டில் உள்ளவர்களுக்கான கார்ப்பரேட் ஃபேமிலி ஃபிட்னஸ் என்பதையும் உருவாக்கியுள்ளது. இன்று காதல் விவகாரங்கள் என்பது சாதாரண தினசரி கூலி வேலை செய்யக்கூடிய நபர்களிடமிருந்து
மிகப்பெரிய தொழிலதிபர்களுடைய குழந்தைகள் வரை அது பரவியுள்ளது. அதில் பெரும்பாலான மனிதர்கள், சாதாரண நிலையில் உள்ளவர்கள் காதலை ஃபேன்சியாக கருதுகிறார்கள். இந்த மேல்நிலையில் உள்ளவர்களும் அப்படித்தான் கருதுகிறார்கள். ஆனால் இருவரும் வளர்ச்சி இருக்கிறதா என்ற கேள்வியை அவர்களுக்கு கண்டுணர பல ஆண்டுகள் தேவைப்படுகிறது. ஆகவே ஒவ்வொரு குழந்தைகளும் நம்மை சுற்றி உள்ளவர்களை பொருளாதார தரம் பார்க்காமல் அவர்களுடைய சந்ததிகள், தொழில்துறை, சேவை இவற்றிற்கான ஒரு உளவியல் வழிமுறை உள்ளது என்பது பலருக்கு தெரியாது. அதை அறிமுகப்படுத்தி அவர்களை வெற்றியடைவதன் மூலமாக நாமும் உலகத்தில் வெற்றியாளராக மாற முடியும் என்பதற்காகத்தான் எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கார்ப்பரேட் அட்வைசர் என்கின்ற சிறப்பு துறையை உருவாக்கி அதில் ஏராளமான நண்பர்களை இணைத்து வருகிறது. அது உலகளாவிய முறையில் நேஷனல், இன்டர்நேஷ்னல், அதேபோல் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உருவாகிறது. இதன் மூலமாக நாம் சேர்ந்து வளர வேண்டும், வளர முடியும், வளர்வோம். பெருநிறுவன உளவியல் கோட்பாடு என்னவென்றால், நம்மை சுற்றியுள்ளவருடைய தேவையை நாம் நிவர்த்தி செய்தால் நிச்சயமாக நாம் வளர்வோம். ஆனால் இது வெளிப்படையாக பார்த்தால் அதனுடைய உள்ளார்ந்த செயல்முறை தெரியாது. ஆனால் உண்மையில் அதுதான் நடக்கிறது. உதாரணமாக பலர் ஹோட்டலுக்கு சென்று சாப்பிடுவது சிரமமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட நிறுவனம் உங்களுக்கு சாப்பாட்டை நீங்கள் எங்ககிட்ட ஆர்டர் பண்ணுனா நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து தருவோம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை உருவாக்கியது. அதே போல தான் ஒவ்வொன்றும். நீங்கள் ஒரு வாகனம் வேண்டும், அது வாடகைக்கு எடுக்க வேண்டுமென்றால் நீங்கள் இருந்த இடத்திலேயே எங்களுக்கு தகவல் கொடுங்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். ஸோ இதுதான் எங்களுடைய MSK உளவியல் கோட்பாட்டின்படி பெருநிறுவனங்கள் வளர்வதற்கான ஒரு தேவையை பூர்த்தி செய்யும் யுக்தி. நாங்கள் பல தொழிலதிபர்களோடு பயணித்திருக்கிறோம். அவர்களுடைய உள்ளார்ந்த விருப்பமும் இதுவாகத்தான் உள்ளது. ஆனால் அவர்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடியவர்கள், அது எவ்வளவு பெரிய பணி பதவி பெரிதாக இருந்தாலும் அவர்களுடைய இயல்பு, அறிவு பாதை ஒரு சாதாரண வேலையாள், அதாவது சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய அளவில்தான் அவர்களால் சிந்திக்க முடிகிறது என்று நாங்கள் கண்டறிந்தோம். இதற்கான காரணங்கள் என்ன? நாங்கள் ஆயிரக்கணக்கான பெருந்தொழில் நிறுவனங்களோடு நாங்கள் பணியாற்றும் பொழுது அவர்களுடைய உயர்மட்ட அதிகாரிகளும் எங்களோடு பயணித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய செயல்தன்மை, அவர்களுடைய செயல் நோக்கம், அவர்களுடைய அறிவு ஒரு பொருளாதாரத்தை சம்பளத்தின் மூலமாக மட்டும் சிந்திக்கும் அளவு, அது சிந்திப்பதும் கூட சொல்ல முடியாது, அந்த அளவு மட்டும்தான் அவர்கள் வாழ்கிறார்கள். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இவர்களுடைய அடுத்த சந்ததிகள் என்னவாகும் என்ற கேள்வியும் எங்களுக்கு உருவானது. அப்போ ஒரு உளவியல் நிறுவனம் என்ற முறையில் நாங்கள் இந்த சமூக பங்கீடாக, நாங்கள் அடிக்கடி சொல்வதுண்டு, உளவியல் என்பது ஒரு தொழில் அல்ல, ஒரு சேவை அல்ல, அது சமூக பொறுப்புடைமை என்று சொல்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் என்கின்ற MSK உளவியல் கோட்பாட்டின்படி நம்மை சுற்றியுள்ளவர்களை நாம் வளர்ப்பதன் மூலமாக நாம் சமூகத்துக்கு நன்மை செய்ய முடியும், நாமும் வளர முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இது ஒரு வகையில் ஒரு தொழிலதிபர்கள் வாழக்கூடிய ஒரு யுக்தியைப் போலத்தான். பிறருடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்யும் பொழுது நாம் வளர முடியும், இதுதான் உண்மை. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்நாளை வளர்ச்சிக்காக, பிறர் வளர்ச்சிக்காக நாம் செலவிடும் பொழுது நாம் வளர்வோம். ஆனால் அந்த வளர்ச்சிக்காக எப்படி செலவு விடுவது என்பது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. பலரை கேட்டால் நான் இத்தனை பேருக்கு இதெல்லாம் செய்தேன், எனக்கு கிடைக்கவில்லை என்றார்கள். பலர் கேட்டால் இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக, நான் எல்லாம் செஞ்சு வைத்து பாட்டு விட்டேன், எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று. ஆனால் எப்படி செய்தார்கள்? இந்த கேள்வியும் உண்டு. நாங்கள் எங்களுடைய உளவியல் ஆய்வுகள் கண்டறிந்த உண்மை என்னவென்றால், தொழிலதிபர்கள் தன்னுடைய வேலையை சாமானிய மனிதர்களிடத்தில் கொடுத்து வேலையை வாங்குவதில் சந்தோஷப்படுகிறார்கள். சாமானிய மனிதர்கள், தொழிலதிபர்கள் நமக்கு ஒரு வேலையை கொடுக்க மாட்டார்களா, அதை இலவசமாகவும் செய்து கொடுத்து அவர்களிடத்தில் நாம் நட்பு என்ற நல்ல வேலை வாங்கி கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். அதாவது சாமானிய மக்கள் தொழிலதிபருக்கு வேலை செய்து கொடுப்பதை பெருமையாக கருதுகிறார். தொழிலதிபர் சாமானிய மக்களிடத்தில் வேலை கொடுப்பதை பெருமையாக கருதுகிறார்கள்.
இந்த 2 சுழற்சியிலும் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இங்கு பரஸ்பர வளர்ச்சியின்மை ஏற்படுகிறது. பெரும்பாலானவர்களை நாங்கள் பார்த்தால் அவர்கள் 50 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் என்று கணக்கிடுகிறார்கள். அனைத்து தொழிலதிபர்களுக்கு நான் உதவி செய்துள்ளேன், ஆனால் அவர்கள் என்னை கண்டுகொள்ளவில்லை, என்னை கவனிக்கவில்லை என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இதுவரை நான் அவர்களுக்கு எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறேன் என்று பெருமை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இந்த இடத்துல தான் அந்த இடத்துல டிரான்சாக்ஷன் நடக்கவில்லை. அப்போ ஒரு தனி மனித வளர்ச்சி என்பது பரஸ்பர இருவருடைய வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாதது காரணம் தொழிலதிபர்கள் அல்ல, இவர்கள்தான். அதேபோல் தொழிலதிபர்களை பொறுத்தளவு அவர்களிடத்தில் கேட்டால் நிச்சயமாக உதவி செய்வார்கள். ஆனால் பலருக்கு கேட்பது என்பது ஒரு தரக்குறைச்சலாக, தன்மான இழப்பாக தங்களுக்குள் கற்பனை செய்து கொண்டு அவர்களுக்கு வேண்டியதை கேட்க தெரியாமல் இருக்கிறார்கள். தொழிலதிபர்களும் அவ்வாறு கொடுத்தால் அவர்கள் தவறாக நினைத்து விடுவார்கள், அவர்களுடைய தரத்தை குறைத்து விட்டதாக கற்பனை செய்து விடுவார்களோ என்ற பயத்தில் அவர்களிடத்தில் வேலையை வாங்கி கொண்டு ஊதியம் அல்லது வெகுமதி கொடுக்கதையும் கூட தவிர்த்து கொள்கிறார்கள். காரணம், இவர்கள் இப்படி தரக்குறைவாக என்னை நினைத்து விட்டாரே இந்த தொழிலதிபர் என்று நினைத்து விடுவார்கள் என்பதற்காக. அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2 நிலையிலும் ஒரு தயக்கம் இருக்கிறது. இந்த தயக்கத்தை முறைப்படுத்தினால் மட்டுமே வெற்றியாளராக வாழ்வாதார ரீதியாக வளர முடியும். இல்லை என்றால் குறைவிட்டு கொண்டு தான் இருக்க முடியும். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், ஒரு தொழிலதிபருக்கு நான் உதவி செய்கிறேன், அவர் ஏன் எனக்கு உதவி செய்ய அவர்களுக்கு தோணவில்லையா என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஏற்கனவே நாங்கள் சொன்ன காரணம் இதுதான். ஒருவேளை நீங்கள் நட்புக்காக செய்கிறீர்கள், பணத்துக்காக நான் வரவில்லை, உன்னுடைய பணத்திமிரை என்னிடத்தில் காட்டுகிறாயா என்று சொல்லிவிடுவார்களோ என்ற அச்சத்திலும் பயத்திலும் கூட பல தொழிலதிபர்கள் அவர்களிடத்தில் வேலையை வாங்கிவிட்டு ஊதியம் கொடுக்கதை தவிர்த்து விடுகிறார்கள். ஆகவே நண்பர்களே, நாம் எங்கிருந்தாலும் பரஸ்பர வளர்ச்சிக்கான வழிமுறைகளை உளவியல் ரீதியாக அணுகினால் மட்டுமே வெற்றியாளராக ஆக முடியும். ஆகவே நம்மை சுற்றி உள்ள நல்ல நிறுவனங்களையும் நல்ல மனிதர்களையும் வளர்த்துவோம், நாமும் வளர்வோம் என்பதுதான் எங்களுடைய MSK லைஃப் ஃபிலிம் ஃபவுண்டேஷனுடைய செயல்முறை உளவியல் கோட்பாடு. பிறரிடத்தில் வாய்ப்பிருந்தும் அவர்களிடத்தில் நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வதை தவிர்க்குவது ஈகோ என்று நாங்கள் வகைப்படுத்துவதில்லை. அதுக்கு பதிலாக அது ஒரு விதமான தன்னைத்தானே போட்டுக்கொண்ட ஒரு வேலி, ஒரு தடுப்பு என்று நாங்கள் கூறுகிறோம். ஆகவே உலகம் என்ன நினைக்கும் என்று இவர்கள் கற்பனை செய்து கொண்டு அந்த கற்பனையில் அடிப்படையிலேயே தேவையான செயல்முறைகளை செய்யாமல் தன்னை முடக்கிக் கொள்வதும் ஒரு வகையான அறிவு சார்ந்த முடக்கம் என்று நாங்கள் விழிப்புணர்வு செய்கிறோம். பெரும்பாலானவர்கள் ஹெல்ப் ஜோன், அதாவது பிறருக்கு உதவுதல் என்ற ஒரு நினைப்பு மண்டலத்தில் செயலிலே இருக்கிறார்களே தவிர வளர்ச்சி ஜோன், அதாவது குரோத் ஜோன் என்கின்ற வளர்ச்சி சார்ந்த மண்டலத்துக்கு வர விரும்புவதில்லை. அவர்களிடத்தில் கேட்டால் எல்லாம் தானாக நடக்கும் என்ற கோட்பாட்டிலேயே அவர்கள் கோட்டை விட்டு விடுகின்றனர். அவர்கள் கற்பனை கோட்டையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதுவும் நடக்காது, எதுவும் தானாக நடக்காது, அதை நடத்த ஒரு நடத்துனர் தேவை என்பது படித்திருந்த பலருக்கும் புரிவதில் சிக்கலாக உள்ளது. அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த ஆரம்பகால விதைப்பு. பலர் நான் நல்லவனாகவே இருந்தேன், மக்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். நல்லவன் என்பதா திறமை உடையவன் என்று சொல்வதா? நல்லவர் என்பது, திறமை என்பது நாம் பிறருக்கு எவ்வாறு பயன்படுவோம், பிறருக்கு நம்மால் என்ன பயன், அதேபோல் அவரினால் நமக்கு என்ன பயன், பரஸ்பர பயன்பாடு தான் திறமை என்று சொல்கிறோம். ஒருவர் தனக்கு திறமை இருக்கிறது என்பதை சொல்லாமல் இருக்கிறார் என்று சொன்னால் உலகம் இவரை தேடாது. அப்பொழுது இவர்களுடைய சுய குற்றச்சாட்டு, நான் நல்லவனாக இருந்தேன், எனக்கு மக்கள் தோல்வியை கொடுத்து விட்டார்கள், ஆனால் ஒருவர் திறமை இல்லாமல் இருக்கிறார், அவர் வெற்றியடைந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். ஒரு வகையில் நாங்கள் ஆய்வு செய்ததில் ஒரு சேவையோ உற்பத்தியோ அல்லது ஒரு பொருளையோ பிறரிடத்தில் சொல்வது என்பது தகவலாக இல்லாமல் எப்படி அவரிடத்தில் சொல்வது என்பது மிகப்பெரிய உளவியல் நுட்பம்.
அது தெரியாமலேயே பலர் வாழ்க்கையை இழந்துவிட்டு கடவுள் மீது கம்ப்ளைண்ட் சொல்கிறார்கள். பல நேரங்களில் தன்னை சுற்றியுள்ளவர்கள் மீதும் விமர்சனம் செய்து கம்ப்ளைண்ட் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதற்கு உளவியல் தீர்வு அவசியம் என்பதை எங்களுடைய நிறுவனம் புரிந்து கொண்டுதான் சமூகத்தில் கீழே உள்ளவர்கள் மேலே உள்ளவர்கள் என்ற பாகுபாடின்றி அனைவரும் இணைப்பு பாலத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கார்ப்பரேட் அட்வைசர் என்ற சிறப்பு நிகழ்வை உருவாக்கியுள்ளோம். அதே போல் நமக்கு பல செய்திகள் தவறாக சொல்லிக் கொடுக்கப்பட்டுள்ளது. யானை பலத்தை தெரியாதனால் அது பிறரிடத்தில் பிச்சை எடுக்க பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் யானைக்கு அப்படி பழக்கியது யார் என்ற கேள்வியும் உள்ளது. நம்முடைய இயல்புத்தன்மையை நாம் மறந்துவிட்டு அல்லது நம்முடைய இயல்புத்தன்மை என்னவென்று உளவியல் பகுப்பாய்வு நிபுணரிடத்தில் சென்று ஆய்வு செய்யாததான் நாம் யானையாக இருந்தும் கூட பிறரால் பிச்சை எடுக்க வைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் என்பது பலருக்கு புரிவதில்லை. அதேபோல் நீ எதுவாக இருக்கிறாயோ அதுவாக மாறுவாய். உண்மைதான், எனக்கு எல்லாம் வேண்டாம், நான் நன்றாகத்தான் உள்ளேன் என்ற மனநிலையிலே இருந்தால் எப்படி பிறர் நம்முடைய தேவையை சேவையை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது பயன்படுத்தி கொள்வார்கள்? ஆக இந்த இடத்தில் எதுவாக ஆக வேண்டுமோ அதுவாக முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியில் உளவியல் நுட்பத்தோடு எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனையோடு செய்தால் அதை அடையலாம் என்று நமக்கு சொல்லித்தரப்படவில்லை. அதேபோல் வார்த்தை அடிப்படையில் நமக்கு பல விஷயங்கள் தவறாக சொல்லிக் கொடுக்கப்படும். அப்படித்தான் இருக்கும். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் நாங்கள் அடிக்கடி சொல்வதுண்டு, மேட்டுப்பாளையத்திலிருந்து பார்த்தால் ஊட்டி தான் மேட்டு பகுதி. ஆனால் நாம் ஊட்டியைத்தான் மேட்டுப்பகுதி மலைப்பகுதி என்று சொல்ல வேண்டும். ஆனால் அதற்கு கீழே உள்ள பகுதியை மேட்டுப்பாளையம் என்று சொல்கிறோம். இதற்கு ஒரு சிலர் என்ன பதில் சொல்வார்கள்? ஆமாம், மலைக்கு கீழே உள்ளதனால் மேட்டுப்பகுதி மேட்டுப்பாளையம் மேட்டில் வசிக்கக்கூடிய இடம் என்று சொல்வார்கள். இப்படித்தான் நமக்கு தெரிந்த விஷயத்துக்கு பொருளை நாமே உருவாக்கி கொண்டோம். அந்த உண்மை பொருள் தெரியாது. குண்டாக இருக்கிற ஊசியையா குண்டூசி என்று சொல்கிறோம்? ஊசி ஒல்லியாகத்தான் இருக்கிறது, ஆனால் அதுக்கு பெயர் குண்டூசி என்று சொல்கிறோம். இப்படித்தான் ஒவ்வொன்றுமே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விதத்தை மாற்றி எடுத்துக்கொண்டோமா அல்லது அதனுடைய சரியான பொருளை உணர்ந்து கொள்ளவில்லையா? எங்களுடைய உளவியல் கோட்பாட்டில் ஒரு சொல்லுக்கு 2 அர்த்தம் உள்ளது. ஒன்று பொருள் அர்த்தம், இன்னொன்று செயல் அர்த்தம். பொருள் அர்த்தத்தையும் செயல் அர்த்தத்தையும் தவறாக புரிந்து கொண்டு அதன் மீது குறை சொல்வது மிக தவறு. அதே சமயத்தில் எப்பொழுதும் ஒருவர் சிந்திக்கிறார் என்பதை விட செயலை எவ்வாறு செய்கிறார் என்பதுதான் முக்கியம். செயலை செய்வது, அதாவது பெருநிறுவன தொழிலதிபர்கள் தன்னுடைய செயல் திட்டத்திற்கு தன்னுடைய செயல் திட்டத்தை சிறப்பாக்க தன்னுடைய செயல் திட்டம், அதாவது உற்பத்தி திட்டமாக இருக்கலாம், குடும்ப வளமாக இருக்கலாம், குழந்தைகளுடைய கல்வியாக இருக்கலாம், இவற்றை வளப்படுத்த எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனை தேடுகிறார்கள் என்றும் நாங்கள் புரிந்து கொண்டோம். பெரும்பாலான ஏழை மனநிலையில் உள்ளவர்களுடைய கருத்தை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் அவர்களுடைய மனதில் பணம் என்ற ஒரு வார்த்தையை சொல்வதற்கு வெட்கப்படுகிறார்கள். அதே சமயத்தில் பல செய்திகளை படித்துவிட்டு, உதாரணமாக பணத்தினால் நிம்மதி இல்லை என்று மிகப்பெரிய ஒரு பணக்காரர் சொல்வது இவர் கேட்டுக்கொண்டு பணத்தினால் நிம்மதி இல்லை என்று இவர் சொல்கிறார்கள். இது போன்ற சுய சிந்தனை அறிவு சார்ந்த முடக்கங்கள் தான் ஒருத்தருடைய வாழ்க்கை வளத்தை குறைக்கிறது, வளர விடாமல் தடுக்கிறது என்று எங்களுடைய ஆய்வில் நாங்கள் கண்டிருந்தோம். நண்பர்களே, நீங்கள் மிகச்சிறந்த சாதனையாளராக வளர முடியும், வாழ முடியும். இந்த வீடியோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு 2 நிகழணும். ஒன்று, இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கரமான குழப்பத்தை ஏற்படுத்தினால் நீங்கள் தெளிவாகுவதற்கு வாய்ப்பு உண்டு. தெளிவாகிவிட்டால் நீங்கள் வளர்வது எப்படி அதற்கான ஆலோசனையை தேடுவீர்கள். வளர்ச்சிக்கான வழிபாதை எங்கே என்று நீங்கள் தேட முற்படுவீர்கள். வெற்றி உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு வெற்றியாளராக மாற நீங்கள் வெற்றியாளராக மாற நாங்கள் உதவுகிறோம். வெற்றியாளராக மாற சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம்,
தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம்.